Hello guys, இப்போ வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது ஹிமாலயன் 450 பற்றி. ஹலோ காய்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது ஹிமாலயன் 450 பற்றி. ஹிமாலயன் 450 பொறுத்த வரைக்கும் 5 கலர் ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஸ்டார்டிங் வந்துட்டு பேஸ் மாடல் வந்துட்டு காசா ப்ரௌன்ட்டு ஃபுல் ப்ரௌன் கலரில் இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு கிரே வித் ரெட் கலரில் ஒரு வேரியண்ட் இருக்குது, கிரே வித் ப்ளூ கலரில் ஒரு வேரியண்ட் இருக்குது, ஒயிட் கலரில் ஒரு வேரியண்ட் இருக்குது. அதுக்கப்புறமா இது பிளாக் கலர் தான் வந்துட்டு டாப் ப்ரைஸிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் பொறுத்த வரைக்கும் 3.5லேருந்து 3.75 வரைக்கும் வேரி ஆகும். ப்ரைஸிங் வந்துட்டு எப்படின்னா நம்ம கலர் ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸிங் வந்துட்டு டிஃபர் ஆகும். பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. வண்டியை பொறுத்த வரைக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ப்ரைஸிங் வந்துட்டு ஒன்லி ஃபார் த கலர் மட்டும் தான் ப்ரைஸிங் வந்துட்டு டிஃபர் ஆகுது. இதுதான் வந்துட்டு இருக்கிறதுலே டாப் கலர் பிளாக் கலர். அதுக்கப்புறமா நம்ம இன்ஜினை பற்றி பார்த்தோன்னா ராயல் என்ஃபீல்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் லிக்விட் கூல் இன்ஜின். இந்த இன்ஜின் பேருக்கு தான் லிக்விட் கூல்னு சொல்கிறாங்க. ஆனால் ராயல் என்ஃபீல்டை பற்றி தெரிஞ்சது என்னென்ன, இன்ஜின்லாம் ஒன்றும் அவ்வளோ கூலிங்காலாம் இல்லை, நார்மலாக ஹீட் இன்னமும் நல்லாவே ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் லிக்விட் கூல் இன்ஜின். அப்புறமா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 17 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி அதிகமாக தான் இருக்குது. அப்புறமா ரேஞ்ச் வந்துட்டு ஒரு 400 கிட்டே ஈஸியாக போகலாம். இங்கே எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். டேங்க் நல்ல கெப்பாசிட்டியாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா மைலேஜ் பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு சிட்டியில் ஓட்டினதில் நல்லா நார்மலாக ஆவரேஜாக எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்த்தா நல்லா 30 வரைக்கும் வருது, ஈஸியாக 30 வருது. இப்போது நம்ம வண்டியில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்ட்டு பார்ப்போம் வாங்க. வண்டியில் வந்துட்டு ஹெட்லைட் வந்துட்டு எல்இடி லேம்ப்ஸ் தந்துருக்காங்க. இது வந்துட்டு நைட் டைமில் விசிபிலிட்டி ரொம்ப லோவாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக ஃபாக் லேம்ப்ஸ் போடுற மாதிரி தான் இருக்கும் நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால். அதுக்கப்புறமா இண்டிகேஷன் லைட்ஸும் எல்இடிலேயே தந்துருக்காங்க. அதுக்கப்புறமா மட்கார்ட்ஸ்லாம் நல்லா ஹைட்டாகவே தந்துருக்கு. ஆஃப் ரோடிங்க்கு சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது வண்டி. இப்போது டயர் படி பார்த்தோன்னா ஃப்ரண்ட் டயர் சைஸ் வந்துட்டு 90/90. அப்போ பின்னாடி பேக் டயர் படி பார்த்தோன்னா பேக் டயர் வந்துட்டு 40/80 வரைக்கும் சைஸ் வேரி ஆகும். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே டிஸ்க் பிரேக்ஸ் தான். பிரேக்கிங்ஸ் இன்னமும் கம்பேர் பண்ணி பார்த்தா நார்மலாக ராயல் என்ஃபீல்டில் நல்லாவே இருக்காது, டு பி ஆனஸ்ட். ஆனால் இதில் வந்துட்டு ரெண்டு பிரேக்கிங் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது பிரேக்கிங். பவரும் வண்டிக்கு வந்துட்டு நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டு வந்துட்டு சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. இது வந்துட்டு விண்ட் பிளாஸ்ட் ரொம்ப தள்ளுது நம்மளை. விண்ட்ஷீல்டு கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். விண்ட் பிளாஸ்ட்டை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இப்போ டிஸ்பிளேவை பற்றி பார்க்கலாம் வாங்க. டிஸ்பிளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டைப்பில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்மளுக்கு தெரியுது, நல்லா இருக்குது சைஸு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு டைப் சி சார்ஜர் கேபிள் தந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபியூவல் கெப்பாசிட்டி வந்துட்டு 17 லிட்டர்ஸ். ரியர் மிரர்ஸ் வந்துட்டு சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. இன்னும் டூரிங்க்கு இது அவ்வளோ நல்லா இல்லை. இன்னும் கொஞ்சம் பெரிய மிரர்ஸாக தந்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபுட் ரெஸ்ட் பொசிஷனை பார்த்தோம்னா டிரைவருக்கு வந்துட்டு ஓகேவாக தான் இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா பெருசாகவே இருக்குது, நல்லா வச்சுக்கலாம். அப்புறமா பில்லியனுக்கு வந்துட்டு ரொம்ப ஹைட்டாக இருக்குது, எடுத்து வச்சு உட்கார பொசிஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி வியூலேருந்து பார்த்தோன்னா இந்த வண்டிக்கு வந்துட்டு பிரேக் லைட்டுன்னு செப்பரேட்டாக எதுவுமே இல்லை. பிரேக் லைட்டு இண்டிகேட்டர்ஸ் லைட்டு ஒரே இதில் தான் வரும். நான் வந்துட்டு இப்போ பிரேக் அடிச்சு காட்டுறேன், பிரேக் லைட் எப்படி இருக்குன்னு பார்க்க. பவர் இன்னமும் நல்லா தான் இருக்குது. அப்புறமா சீட்டு பொறுத்து பார்த்தோம்னா ஹிமாலயன் 450 வந்துட்டு அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான். 405 mmலேருந்து 425 வரைக்கும் எனி ஒன் ஆப்ஷன் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பில்லியன் சீட் வந்துட்டு 445 mm ஹைட் வரும். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு 6'2" நான் வந்துட்டு உட்காந்து உங்களுக்கு காட்டுறேன் வண்டியில் எப்படி இருக்கும்ன்ட்டு. நான் வந்துட்டு 6'2", எனக்கு வந்துட்டு இப்படி இருக்குது வண்டி. இது வந்துட்டு 425 mmல இருக்குது, ஹைட் இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது. இவ்வளோ இருக்குது சென்டர் ஸ்டாண்ட் போட்டிருக்கும் போது. சென்டர் ஸ்டாண்ட் எடுத்தா லெக் பொசிஷன் இவ்வளோ வருது, மேலே வச்சுன்னா இப்படி வருது. நான் வந்துட்டு 6'2", எனக்கு வந்துட்டு இப்படி இருக்குது பொசிஷன். ராயல் என்ஃபீல்டு ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இவ்வளோ பெரிய வண்டிக்கு வந்துட்டு இவ்வளோ ஸ்லாண்டிங்காக இருக்குது, ரொம்ப ஸ்லாண்டிங்காக இருக்குது. எடுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. நான் வந்துட்டு இப்போ எப்படி சீட்டு ரிமூவ் பண்ணுறதுன்னு காட்டுறேன், லைக் அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்ட்டு. சீட் ஹைட் வந்துட்டு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு நான் இப்போ காட்டுறேன். இதில் வந்துட்டு நாப்ஸ் மாதிரி இருக்குல்ல, இது வந்துட்டு ஹைட்டில் இருக்குது. இப்படி போட்டோன்னா லோ ஆகும், இதில் வச்சோன்னா ஹைட் ஆகும். இது வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஹைட்டு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை நம்ம மூவ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம டிஸ்பிளேல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்ட்டு பார்க்கலாம் வாங்க க்ளோஸ்அப்பில்.
டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 டிஸ்பிளே இருக்கும். ஒன்று வந்து அனலாகு, இன்னொன்று வந்துட்டு டிஜிட்டல். இந்த பட்டனை வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா டிஜிட்டல் கன்வெர்ட் ஆகும். என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்ட்டு பார்க்கலாம். இதில் வந்துட்டு ட்ரிப் 1 காட்டுது, ட்ரிப் 2, ஃபியூவல் ரேஞ்ச் எவ்வளோ வரைக்கும் போகணுன்ட்டு. இது வந்துட்டு எனக்கு பொறுத்த வரைக்கும் அக்யூரேட்டாக தான் காட்டுது, கரெக்டாக காட்டுது இது. அதுக்கப்புறமா ஃபியூவல் ஆவரேஜ் எவ்வளோ தருதுன்ட்டு பார்க்கலாம். வோல்டேஜ் பேட்டரியோட வோல்டேஜும் நம்ம பார்க்கலாம். சர்வீஸ் டியூ எவ்வளோ நாள் ஓட்டலாம், எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலான்ட்டு. அதுக்கப்புறமா இன்ஜின் டெம்பரேச்சர், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. ராயல் என்ஃபீல்டில் இவ்வளோ நல்ல ஆப்ஷன்ஸ் தருவாங்கன்ட்டு எதிரே பார்க்கல, சூப்பராக இருக்குது இந்த ஆப்ஷன்ஸ்லாம். நம்மளுக்கு வந்துட்டு 4 ரைட் மோட்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் ஏபிஎஸ் ஆனு, இன்னொன்று வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் ரியர் ஏபிஎஸ் ஆஃப், ஈக்குவலர் ஏபிஎஸ் ஆன், ஈக்குவலர் ரியர் ஏபிஎஸ் ஆஃப். இப்போது நம்ம வந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இன்ஜினோட ஸ்டாக் சவுண்ட் எப்படி இருக்குன்ட்டு ஒரு வாட்டி கேட்கலாம். நம்ம வண்டியை ஓட்டி பார்க்கலாம் வாங்க. வண்டி ஓட்டுறதுக்கு பார்த்தோன்னா வண்டி நல்லா இருக்குது. ஓட்டுறதுக்கு கம்ஃபர்ட், ஸ்டெபிலிட்டி, பவர் நல்லா இருக்குது. ஜாலியாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. இது வந்துட்டு க்ரூசிங்க்கு, லாங்கு ட்ராவல் மட்டும் இல்லாமல் லைக் ஆஃப் ரோடிங், டிராஃபிக் எல்லாத்துக்குமே வண்டி நல்லா இருக்குது. வண்டியில் அட்வான்டேஜஸ், மேஜர் அட்வான்டேஜஸ் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு பில்லியன் சீட் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குது. நம்ம சீட் கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்குது. லாங்லாம் போகிறப்போ பில்லியன் கம்ஃபர்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்ல. பில்லியன் சீட் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. அவங்க உட்கார நார்மலாக எந்த பைக்லையா இருந்தாலும் பில்லியன் யாராவது நம்ம பின்னாடி உட்கார்ந்தா நம்மளுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் இருக்கும். வண்டி வந்துட்டு அதான் சொன்னேன், ஹிமாலயன் எந்த ரோட்டில் வேணாலும் கண்ணை மூட்டி எடுத்துகிட்டு போகலாம். வண்டி ஓட்டுறதுக்கு கம்ஃபர்ட் வைஸ் நல்லா இருக்குது. ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது. சஸ்பென்ஷன் சொல்லியே ஆகணும், சஸ்பென்ஷன் உண்மையாக சூப்பராக இருக்குது. ஸ்பீட் பிரேக்கரில் பள்ளத்தில் எங்கே விட்டாலும் விட்டு தெரியும், லைக் அவ்வளோ இதுவாக இல்லை, லைட்டாக தான் தெரியுது. சஸ்பென்ஷனும் சூப்பராக இருக்குது. அப்புறமா இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா மைலேஜ். நான் வந்துட்டு இவ்வளோ மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஹிமாலயன்லேருந்து. சிட்டி ரோட்ஸ்லேயே லைக் மினிமமாக எனக்கு 30 வருது மைலேஜ், மினிமம் மைலேஜ் ஆஃப் 30 வருது. டிராஃபிக்லேயே வந்துட்டு இந்த வண்டி சூப்பராக இருக்குது. லைக் வண்டி பார்க்க தான் ரொம்ப பெருசாக அக்ரெசிவ் லுக் மான்ஸ்டர் மாதிரி இருக்குமே தவிர ஹேண்ட்லிங் வைஸ் நல்லா இருக்குது, சூப்பராகவே இருக்குது. பாருங்களேன், வண்டி ஜாலியாக ஓட்டலாம். எவ்வளோ தூரம் வேணாலும், எந்த மாதிரி ரோட்டில் வேணாலும் நல்லா. கீழே ஒரு பெரிய சாக்கடை போய்கிட்டு இருக்கு. இங்கே வந்துட்டு வண்டியை விட்டா இப்படி தான் போகிறது. ஹிமாலயனில் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு தெரியுமா? எல்லாமே ரோடு தான். நம்ம எப்படி வேணாலும் போகலாம், நம்ம போகிறது தான் ரோடு. எங்கே வேணாலும் விடலாம், வண்டியை நம்பி அழகாக கூப்பிட்டு போயிடும். டிஸ்அட்வான்டேஜ் என்னெல்லாம் இருக்குன்ட்டு என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மிரர் ரொம்ப சின்னதாக இருக்குது, சுத்தமாக நல்லாவே இல்லை, விசிபிலிட்டியே இல்லை. செகண்ட் என்ன கேட்டிங்கன்னா இந்த விண்ட்ஷீல்ட்னாலேயே விண்ட்பிளாஸ் அதிகமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் விண்ட்ஷீல்டு பெருசாக தந்துருந்தால் நல்லா வந்திருக்கும். அதுக்கப்புறம் தேர்டுன்ட்டு கேட்டால் லிக்விட் கூல்டு இன்ஜின்னாங்க. ஆனால் இந்த மாதிரி டிராஃபிக்கில் இருக்கிறப்போ இன்ஜின் ஹீட் அப்படியே மேலே சென்ட்டு வருது, நிப்பாட்டவே முடியல வண்டியை. டிராஃபிக்லலாம் ஹீட் ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறமா டிஸ்அட்வான்டேஜ்ன்ட்டு கேட்டிங்கன்னா அலாய் வீல்ஸ் தரல. அலாய் வீல்ஸ் தான் தந்தா என்ன, இது திரும்பி இந்த வீலே தந்தா பஞ்சர் ஆனால் அப்படியே ரோட்டில் நிற்கணும். அலாய் வீல்ஸ் தந்தா டியூப்லெஸ் டயர்ஸு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஸ்டார்டிங்கே 350cc 650cc எல்லாத்துலேயுமே ஹிமாலயன் வந்துட்டு கலர் நல்லா ஆப்ஷன்ஸாக தருவாங்க. இந்த ஹிமாலயன் 450ல் மட்டும் எதுக்கு இந்த மாதிரி கலர்ஸ்லாம் விட்டாங்கன்ட்டே தெரியல. எனக்கு இந்த கலர்ஸ் அவ்வளோவா அட்ராக்டிவாகவே இல்லை, எனக்கு இந்த கலர்ஸ் பிடிக்கவே இல்லை டு பி ஆனஸ்ட். இருக்கிறதுலே இதுதான் கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது.
கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த புது ஹிமாலயன் 450 ஓட்டுறதுக்கு முன்னாடி நான் ராயல் என்ஃபீல்டு நிறைய வண்டி ஓட்டியிருக்கேன். ராயல் என்ஃபீல்ட்னாலே அந்த பவர் இருக்காது. சிசி மட்டும் பெருசாக சொல்லுவாங்க 350cc 650ccன்ட்டு. ஆனால் எனக்கு இன்னமும் அந்த பவர் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது எப்போவுமே ராயல் என்ஃபீல்டில். ஆனால் இந்த வண்டி அப்படி கிடையாது. நானும் இந்த வண்டி ஹிமாலயன் 450 இன்னும் பெருசாக இருந்துற போகுது அதே மாதிரி தான் இருக்கும்ன்ட்டு ஒரு கம்மி எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சுக்கிட்டு தான் போய் நார்மலாக பார்த்தேன். ஆனால் லைக் மற்ற ராயல் என்ஃபீல்டு மாதிரி இல்லை சொல்ல போகணுன்னா. இந்த ஹிமாலயன் 450 சூப்பராக இருக்குது. பவர் வேஸ்லாம் ஃபுல் சூப்பராக இருக்குது, போய் சொல்லக்கூடாது. நீங்களே பாருங்களேன் பவர் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே புஷ்ஷுண்டு போகுது, சூப்பராக இருக்கு. பவர் வைஸ் பவரில் குறை சொல்லவே முடியாது. எனக்கு இந்த புது பீட்டும் நல்லா பிடிச்சிருக்கு. பீட்டு சூப்பராக இருக்கு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. பேர் மங்கி விளாக்ஸ்ன்ட்டு வச்சிருக்கேன். அந்த மங்கி விளாக்ஸுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு, பெரிய ஸ்டோரி. நான் அப்புறமா அந்த பெரிய ஸ்டோரியை பொறுமையாக சொல்கிறேன். மங்கி விளாக்ஸ்னால் என்னது, மங்கின்ற பேர் எப்படி வந்ததுன்ட்டு வரைக்கும் பார்ப்போம். எப்படி இருக்குன்ட்டு பார்த்து சொல்லுங்கள். ஏதாவது மாடிஃபை பண்ணணுமா, வீடியோ கிளாரிட்டி, மைக்கு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா, எடிட்டிங்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கற்றுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை வச்சு இன்னும் யூஸ்ன்ட்டுலாம் தெரில, எல்லாருமே சொல்லுவாங்க, நானும் சொல்கிறேன். என்னன்னு தெரில, பார்க்கலாம். இதோட ஃபஸ்ட்டு வீடியோ போட்டதுக்கப்புறம் ரிவ்யூஸ் எப்படி வருதுன்னு பார்த்து இதுக்கப்புறமா வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும்.